Hello my dear students and parents, welcome to Janice NEET Tamil. இந்த இயர் நீட் கவுன்சிலிங் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு காமனா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். யூசுவலா நம்ம கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான கவுன்சிலிங் இருக்கும் இல்லையா? ஒன்னு ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் அண்ட் இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடோட ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கும். ரெண்டுமே தனித்தனியா தான் நடக்கும். அதே மாதிரி ரெண்டுத்துக்குமே நம்ம தனித்தனியா தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதே மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கு இல்லையா? இது எல்லாமே ஒரு கவுன்சிலிங்க்கும் நம்ம தனித்தனியா பே பண்ணி தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த இயர் இந்த கவுன்சிலிங் process எப்ப ஸ்டார்ட் ஆகும்? ஆல்ரெடி நமக்கு ஜூலை 16 ரிசல்ட் வந்துருச்சு இல்லையா? நெக்ஸ்ட் எப்ப கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கான நோட்டிபிகேஷனோ ஷெட்யூலோ எதுவுமே ரிலீஸ் பண்ணலையே அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க. பட் யூசுவலா எப்பயுமே கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் சைமல்டேனியஸா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா பேரலலா தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் எது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஆல் இந்தியா கவுன்சிலிங் இருக்கு இல்லையா? அதுல இருக்கக்கூடிய ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆகி 1 வீக்ல தான் நம்ம தமிழ்நாடோட ரவுண்ட் 1 ஆஃப் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரவுண்ட் 1 ஆஃப் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா? ஸ்டேட் கவுன்சிலிங்கோட ரவுண்ட் 1 முடியும் போது தான் ரவுண்ட் 2 ஆஃப் ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யூசுவலா நமக்கு 4 ரவுண்ட் இருக்கும் இல்லையா? ரெண்டு கவுன்சிலிங்லயுமே நமக்கு 4 ரவுண்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆல் இந்தியா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆகும். இந்த ஒரு ரவுண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும் போது தான் செகண்ட் ரவுண்ட் ஆல் இந்தியா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரவுண்ட் 2 ஆஃப் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். பட் ஃபைனல் ரவுண்ட் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் இருக்கு இல்லையா? இந்த ரவுண்ட் 4 மட்டும் ரெண்டுமே அட் அ டைம்ல தான் நடக்கும். ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டா 15% சீட் இருக்கு இல்லையா? இதுல ஒரு காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைச்சிருச்சு. பட் இருந்தாலும் இதை விட பெட்டர் காலேஜ் ஸ்டேட் கவுன்சிலிங்ல கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவுண்ட் 1 ஸ்டேட் கவுன்சிலிங்ல அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுவோம் இல்லையா? சப்போஸ் இதுல நமக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த காலேஜ் பெஸ்டா இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியதை ஒன்னு ஃப்ரீ எக்ஸிட் ஆகி வெளியில வந்துடலாம் இல்லையா? பட் இந்த லாஸ்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட்ல இருக்கு இல்லையா? மோஸ்ட்லி ரவுண்ட் 3ல நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு காலேஜ்ல சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ரவுண்ட் 3ல நீங்க அந்த காலேஜ்ல தான் போய் ஜாயின் பண்ணி ஆகணும். இது வந்து காமன் இன் போத் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்கும் சரி தமிழ்நாடு கவுன்சிலிங்கும் சரி. சோ ரவுண்ட் 3ல சீட் அலாட் ஆனவங்க யாருமே ரவுண்ட் 4ல பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டாங்க. அதனாலதான் ரவுண்ட் 4 வந்து ரெண்டு கவுன்சிலிங்லயுமே சேம் டைம்ல நடக்கும். யூசுவலா கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜர்ஸ் இப்படிதான் வருஷம் நடத்துவாங்க. பட் இந்த இயர் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் டேட்டாவை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 2022ல 7th செப்டம்பர் தான் நீட் எக்ஸாமோட ரிசல்ட் வந்தது. அண்ட் அதுல இருந்து ஒரு மாசம் கழிச்சு தான் நமக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி 2023ல 13 ஜூன் தான் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க. 20 ஜூலை தான் நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி 2024ல 4th ஜூன் ரிசல்ட் வந்தது. 14th ஆகஸ்ட் தான் நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயர் 2025ல 14 ஜூன் தான் நீட் எக்ஸாமோட ரிசல்ட் வந்தது. 21st ஜூலை தான் நம்மளோட கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இந்த இயர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீட் எக்ஸாம் ஸ்டார்டிங் May 3rd கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா? சோ அது கேன்சல் ஆயிடுச்சு. அதனால அகைன் நமக்கு வந்துட்டு June 21 எக்ஸாம் வச்சாங்க இல்லையா? சோ அதனால நமக்கான ரிசல்ட்டே எப்ப வந்தது அப்படின்னா ஜூலை 16 தான் நமக்கு ரிசல்ட்டே வந்தது. சோ we can expect the counseling around 15th ஆகஸ்ட்ல இருந்து 20 ஆகஸ்டுக்குள்ள இந்த இயர் நமக்கு கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்கு. பட் இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கவுன்சிலிங்கோட ஷெட்யூல் டேட்ஸ் எல்லாத்தையும் MCCல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. போத் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்கும் சரி ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கும் ரெண்டுத்துக்குமே MCCல இருந்து அபிஷியலா ஒரு ரவுண்டுக்கான டேட்டுமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இது லாஸ்ட் இயர் 2025 இருக்கு இல்லையா? லாஸ்ட் இயரோட கவுன்சிலிங் ஷெட்யூல் MCCல இருந்து ரிலீஸ் பண்ணது. ஸோ இதுல ரவுண்ட் 1 இருக்கட்டும், ஒரு ரவுண்டுக்கும் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 இந்த எல்லா ரவுண்டுக்குமான டேட்டுமே போத் ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கும் சரி அதே மாதிரி ஸ்டேட் கவுன்சிலிங்க்கும் டேட் போட்டு அவங்க ஷெட்யூலா ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஷெட்யூல் எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா பிஃபோர் ஆகஸ்ட் 10. ஆகஸ்ட் 10க்கு முன்னாடி எப்ப வேணாலும் இந்த ஷெட்யூல் அபிஷியலா MCC வெப்சைட்ல ரிலீஸ் பண்றது சான்சஸ் இருக்கு. ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா as soon as நம்ம சேனல்ல நான் அப்டேட் பண்ணிடுவேன். சோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதுல ரவுண்ட் 1க்கான டேட் இருக்கும். அதே மாதிரி எந்த டேட்க்குள்ள ரவுண்ட் 1 முடிஞ்சு காலேஜ் ஜாயின் பண்ணுன்ற டேட் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட் இந்தியால இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுமே இந்த ஸ்டேட் கவுன்சிலிங் டேட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அதுக்கான ரவுண்ட் 1ஓட டேட்டா இருக்கட்டும், எந்த டேட்க்குள்ள காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற டேட்டையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்குமே ரவுண்ட்
ரவுண்ட் 2ஓட லாஸ்ட் டேட்டா இருக்கட்டும், ரவுண்ட் 3ஓட லாஸ்ட் டேட், அதே மாதிரி ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் இருக்கு இல்லையா. ஸோ ஃபைனலா எல்லா ரவுண்டுக்குமான லாஸ்ட் டேட் போட்டு இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கவுன்சிலிங் சீரீஸ்ல ஒன்ஸ் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணி சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ண வேண்டியதான். பட் ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்ல தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பிராக்டிகல்ஸ்க்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஒரு கடையிலையும் நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேடி வாங்குற மாதிரி இருக்கும். இதுக்கான சிம்பிள் சொல்யூஷன் தான் மெட்கியரோட ஆல் இன் ஒன் கிட். ஒரே ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் இயருக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல உங்க நேம் லேசர் என்கிரேவ் பண்ணியே ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்ன அப்படின்னா இந்த கிட்ட கிரியேட் பண்ணதே ஒரு ஃபெலோ எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் தான். ஃபர்ஸ்ட் இயர்ல யூசுவலா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்மே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மிஸ் ஆயிடுது, மிஸ் மேட்ச் ஆயிடுது அப்படின்ற ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி உங்கள மாதிரி ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் தான் இதை டிசைன் பண்ணிருக்காங்க. சோ கவுன்சிலிங் முடிஞ்சோனே இதையும் உங்க செக்லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். நம்மளோட கோட் JNT50 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா flat 50 rupees உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கு இல்லையா, செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுவோம். அண்ட் தேர்ட் ஸ்டெப்பா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணுவோம். எல்லாருமே மேம் இப்போ அப்ளிகேஷன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்களே, இப்பயே நம்ம வந்துட்டு செக்யூரிட்டி டெபாசிட்லாம் பே பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம எதுவுமே பண்ண வேணாம். நான் சொன்னலையே எக்ஸ்பெக்டட் டேட் August 15 August 20 ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு ஸ்டெப்லயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத கம்ப்ளீட்டா நம்ம சேனல்ல நான் எல்லாத்தையுமே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆஸ் வெல் அஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புதுச்சேரி இருக்கு இல்லையா, புதுச்சேரியோட சென்டாக் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, சென்டாக் கவுன்சிலிங் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம்னு சொன்னீங்க. கண்டிப்பா சென்டாக்ல இருந்து அஃபிஷியலா இன்னும் அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணல. அவங்களுமே அஃபிஷியலா அவங்களோட நோட்டிபிகேஷன் ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதையுமே நம்ம சேனல்ல நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்க நீட் யூஜி 2026 கவுன்சிலிங் அட்டன் பண்ண போறீங்க, அது ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்கா இருக்கட்டும், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கா இருக்கட்டும், இல்ல சென்டாக் புதுச்சேரிக்குன்னு தனி கவுன்சிலிங் நடக்கும், சென்டாக் கவுன்சிலிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த கவுன்சிலிங் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருந்தாலுமே எல்லா டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸுமே நம்ம சேனல்ல நான் ஆஸ் சூன் அஸ் ரிலீஸ் ஆனோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ இப்போத்துலேருந்தே எல்லா கவுன்சிலிங்குமான சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எந்தெந்த காலேஜ்லாம் நம்ம சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நோட் எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு பேப்பர் எடுத்துட்டு 1 2 3 4 அப்படின்ட்டு ஒரு காலேஜையும் இந்த மாதிரி உட்காந்து எழுதுங்க. 50 to 100 காலேஜஸ் கூட நீங்கள் ஃபில் பண்ணலாம். எந்த ஒரு அப்பர் லிமிட் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், உங்களுக்கு சீட் கிடைக்குமோ கிடைக்காதோ அந்த காலேஜில், பட் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் டாப் காலேஜஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 கவர்மெண்ட் காலேஜ், அதே மாதிரி ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கான சாய்ஸ் லிஸ்ட் ஆர்டர் எந்த ஆர்டர்ல கொடுக்கலாம் அப்படின்ட்டு ப்ரீவியஸ் இயர் டேட்டா வச்சு டாப் ரேங்க் எடுத்த பசங்க எந்தெந்த காலேஜ்லாம் ப்ரிஃபர் பண்ணி சூஸ் பண்ணாங்க அப்படின்ற டேட்டா வச்சு 37 காலேஜஸையும் ஃபர்ஸ்ட் எந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம், செகண்ட் எந்த காலேஜ்னு 37 வரைக்கும் நான் ரேங்க் பண்ணி டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட் செக்ஷன் இருக்கும். தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் 2026 ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ்மே நான் அதில் ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒன்ஸ் அதை செக் பண்ணுங்க. சப்போஸ் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்காக செப்பரேட் வீடியோ நான் போடுறேன். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கவுன்சிலிங் பத்தின அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ்லாம் நீங்க ஆஸ் சூன் அஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல நான் அப்டேட் பண்ண உடனே உங்களுக்கு காட்டும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். See you all.